Good afternoon, students. Today we are going to learn about style sheet. Inline style sheet. There are 4 ways of adding style sheet to a web page. Embedded style sheet within the header section of the HTML document. Link to an external style sheet from the HTML document. Import an external style sheet into the document. Inline style sheet added into the middle of the HTML document. Local inline style sheet declaration specifies a single instance on a page. To modify the properties of individual tag region of the document, h2 style equal to color font size +7. This is a heading /h2. Another way of modifying the font property, h2 font color equal to red size +5. This is the heading /font /h2. Inline style sheet. Inline style sheet 4 வகையில் அதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட் வே வந்து HTML டேக் கூட எம்பர்ட் பண்ணி இன்லைன் ஸ்டைல் ஷீட்டை ஆட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை வந்து HTML டாக்குமெண்ட் கூட லிங்க் பண்ணுறது மூலமாக ஆட் பண்ண முடியும். மூணாவது வந்து இம்போர்ட் ஆப்ஷன் மூலமாக எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்லைன் ஸ்டைல்ஸ் ஷீட்டை வந்து HTML டாக்குமெண்ட் இடையிலையும் ஆட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அடுத்து லோக்கல் அல்லது இன்லைன் ஸ்டைல் ஷீட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு 2 வகையில் டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், h2 டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹெட்டிங்கை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு h2 டேக் யூஸ் பண்ணுறோம். ஸ்டைலுன்றது ப்ராப்பர்ட்டியை ஸ்பெசிஃபை பண்ணுது. அதில் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுறோம், கலரை சேஞ்ச் பண்ணுறோம். கலர் வந்து ரெட்டுன்னு கொடுக்குறோம். ஃபாண்ட் சைஸ் +7 ppt கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட் சைஸ்லேருந்து +7 வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டிஃபால்ட்டாக 12 இருந்தனா +7 கொடுக்கும்போது என்ன வரும், 12 சைஸுக்கு 7 சைஸ் இன்க்ரீஸ் ஆகி டிஸ்பிளே ஆகும். அப்போது h2/h2க்கு இடையில டைப் பண்ணி இருக்கக்கூடிய திஸ் இஸ் அ ஹெட்டிங்ன்ற அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணோன்னா ரெட் கலரில் டிஃபால்ட்டாக ஃபாண்ட் சைஸில் 7 சைஸ் இன்க்ரீஸ் ஆகி டிஸ்பிளே ஆகும். இன்னொரு மெத்தட் வந்து h2 டேகு, அதில் ஃபாண்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறோம். ஃபாண்ட் கலர் ஈக்குவல் டு ரெட் சைஸ் +3 கொடுக்குறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு சின்டாக்ஸில் HTML டேகுக்கு h2 டேகுக்கோ உள்ளேயே வச்சு என்ன பண்ணியிருக்கோம், ஃபாண்டோட கலரும் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ரெண்டுத்துலேயுமே அந்த ஹெட்டிங்னு திஸ் இஸ் எ ஹெட்டிங்ன்றது ரெண்டுமே என்ன பண்ணோம், ஃபாண்ட் சைஸு ரெட் கலர்லேயும் அந்த கலர் வந்து ஃபாண்டோட கலர் வந்து ரெட் கலர்லேயும் சைஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க சைஸை விட கூடுதலாக அந்த டிஃபால்ட் சைஸை விட கூடுதலாக டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸில் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் என்ன பண்ணியிருக்கோன்னா h2 ஆட்ரிபியூட்டுக்கு உள்ளே நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். செகண்டில் வந்து இந்த h2 டேகுக்கு டேகும் யூஸ் பண்ணியிருக்கோம், தனியாக ஃபாண்ட் ஆட்ரிபியூட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபாண்ட் ஆட்ரிபியூட்டில் ஃபாண்டோட கலரு சைஸை மாற்ற கொடுத்துருக்கோம். இப்படி இந்த இன்லைன் ஸ்டைல் ஷீட் இப்படி 2 வகையிலையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். எம்பெடட் ஸ்டைல் ஷீட். எம்பெடட் ஸ்டைல் ஷீட் global style sheet declaration applicable to an entire document are defined within style and /style in a header.
HTML head title style type equal to text slash cs style information slash style head body document bodies goes here slash body slash HTML. Embedded style sheet. இந்த embedded style sheet என்ன பண்ணலாம்னா ஒரு தடவை நம்ம ஸ்டைல் ஷீட்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ணி வச்சிட்டோன்னா மொத்த ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அங்கெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டைல் ஸ்லாஷ் ஸ்டைல்ஸ் டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எம்பெடட் ஸ்டைல் ஷீட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சிண்டாக்ஸ் என்னென்னா இந்த எம்பெடட் ஸ்டைல் ஷீட்டை டைட்டில் டேகுக்கு உள்ள நம்ம டைட்டில் டேக் முடிஞ்ச உடனே ஸ்பெசிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம் HTML எதை ஸ்பெசிஃபை பண்ணோம், நம்ம வந்து ப்ரௌசரை வெப்பேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்றதை இன்ஃபார்ம் பண்ணோம். ஹெட் டேக் அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஹெட்டிங் அதை நம்ம ஹெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியாது. டைட்டில் டேக் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இங்கே டைட்டிலில் என்ன கொடுத்துருக்கோம், ஜஸ்ட்டு டைட்டில்ன்ற அந்த மெசேஜை நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து அதுக்குள்ளே ஸ்டைல் ஷீட்டை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸ்டைலில் இந்த ஸ்டைல் டைப்பில் என்ன கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட்டு அல்லது CSS ஃபைல். நம்ம ஸ்டைல் ஷீட் என்ன ஃபார்மேட்டில் இருக்க போகுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். டெக்ஸ்ட் ஃபைலாக அல்லது CSS ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணுமான்றதை அந்த டைப்பில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அடுத்தது ஸ்டைல் இன்ஃபர்மேஷன்ஸ். முதல்ல நம்ம பார்த்த மாதிரி ஃபாண்ட், பேராகிராஃப் இந்த மாதிரி என்ன ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஸ்லாஷ் ஹெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். அடுத்த பாடி டேகுக்குள்ளே பாடி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். Linking style sheet declaration use a single style sheet can be accessed by multiple files with a single link tag, ensuring consistency in a website and make it easy to make global changes update. Syntax head link rel style sheet href equal to style sheet.css type equal to text.cs slash head. Grouping. The size of the style sheet can be reduced using grouping. One can group selectors in common separators like h1, h2, h3. Font family heli vertical. External style sheet. எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை வந்து சிங்கிள் ஸ்டைல் ஷீட்டாக எங்கே வேணாலும் மல்டிபிள் ஃபைலில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஸ்டைல் ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டீட்டெயில்ஸ் இன்னொரு ஃபைல்னால் எத்தனை ஃபைலாக இருந்தாலும் என்ன பண்ணிக்க முடியும், இந்த ஸ்டைல் ஷீட்டை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்டைல் ஷீட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம ஹெடர் செக்ஷன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டைல் ஷீட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லிங்காக க்ரியேட் பண்ணுறோம். இந்த லிங்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து லிங்க் rel ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட்டுன்னு கொடுக்குறோம். ரெஃபரன்ஸில் எந்த ஸ்டைல் ஷீட்டுக்கு நம்ம அந்த லிங்க்கை யூஸ் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸ்டைல் டாட்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஸ்டைல் டாட் CSSன்ற அந்த ஃபைலில் என்ன பண்ணுறோம், லிங்க்கை ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கே முதல்ல யூஸ் பண்ணுற மாதிரி சின்டாக்ஸ் வந்து காமன் சின்டாக்ஸ். டெக்ஸ்ட்டில் டைப்பில் வந்து டெக்ஸ்ட் அல்லது CSSன்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து குரூப்பிங்கில் ஸ்டைல் ஷீட்டோடைய அந்த சைஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கமா செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே லைனில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டைல் ஷீட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டைல் ஷீட்டை நம்ம 3 வகையாக க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் ஸ்டைல் ஷீட், அடுத்து வந்து எம்பெடட் ஸ்டைல் ஷீட், அடுத்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். இன்லைன் ஸ்டைல் ஷீட்டை நம்ம என்ன பண்ணலாம், HTML டேக்கில் 4 வகையில் ஆட் பண்ணலான்னு பார்த்தோம். எம்பெடட், லிங்கிங், இம்போர்ட். அடுத்து HTML டேக்குள்ளே எங்கே வேணுமோ அங்கே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எம்பெடட் ஸ்டைல் ஷீட்டை அந்த
ஹோல் டாக்குமெண்ட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டைலும் ஸ்லாஷ் ஸ்டைல் டேகுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்புள் ஃபைல்ஸாக க்ரியேட் பண்ணி ஒரே டேகுக்குள்ளே கொண்டு வர முடியும். குரூப்பிங்கில் என்ன பார்த்தோம், குரூப்பிங்கில் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஷீட்டை ஒரே நிறைய ஸ்டைல் ஷீட்ஸை கமா செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து குரூப்பிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. குரூப்பிங், the size of style sheet can be reduced using grouping. One can group selectors in comma separators list. H1, H2 font family, Helvetica. Groups can be declared as H1 font weight bold, font size 12, line size 14, font family Helvetica, font variant normal, font style normal. Some properties have their own grouping. Syntax H1 font bold 12 pixels /14 pt Helvetica. குரூப்பிங்கில் முதலே பார்த்தோம், ஒரே நேரத்தில் கமா செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே H1, H2, H3 3 ஹெட்டிங் டேகுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு, H1 டேகுக்கு ஃபாண்டோடைய வெயிட்டு H1/H1 எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கே இதில் அதுக்கு இடையில யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் என்னவாக இருக்கும், போல்டாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீ டைப் பண்ணுறேன்னா எங்கெல்லாம் நீ H1 டேக் யூஸ் பண்ணுறியோ அங்கெல்லாம் என்ன பண்ணும், H1/H1க்கு இடையில டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து போல்டாக இருக்கும். ஃபாண்டோடைய சைஸ் வந்து 12ஆக இருக்கும். ஹைட் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸோடைய ஹைட் வந்து 14 பாயிண்ட்ஸாக இருக்கும். அடுத்தது ஃபேமிலின்னு சொல்லும்போது ஃபாண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரியல் டைம்ஸ் நியூ ரோமன் இந்த மாதிரியான இதெல்லாம் ஹெலிவெர்டிக்கல் என்ற அந்த ஃபாண்ட் சைஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஃபாண்ட் வேரியண்ட்டில் நார்மல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃபாண்ட் ஸ்டைல்லையும் நார்மல் கொடுத்துருக்கோம். இதே இவ்வளோ சேஞ்சஸும் எங்கெல்லாம் H1/H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் அப்ளை ஆகும். இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சில ப்ராப்பர்ட்டிஸை தனியாகவும் நம்ம எழுதிக்கலாம். முதல்ல பார்த்த மாதிரி H1ல் சும்மா வெறும் நீ H1/H1 கொடுத்தேன்னா முதல்ல பார்த்த மாதிரி ஃபாண்ட் வெயிட்டு சைஸு ஃபேமிலி இது எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கும். இல்லை H1 டேக் கொடுத்து அதுக்குள்ளே அந்த ஃபாண்ட் போல்ட் இட்டாலிக் அந்த ஃபாண்ட் ஃபேஸ் என்னெல்லாம் கொடுக்குறியோ அதுவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அந்த அப்படின்னா ஸ்டைலாக எங்கே தேவைப்படுதோ அங்கே ஸ்டைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஹெட்டிங்காக எங்கே தேவைப்படுதோ அங்கே ஹெட்டிங்காகவும் ஒரே கோடிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி குரூப்பிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. Inheritance. The color of H1 can be set as blue. Suppose there is a H1 element with a emphrase element inside. H1, the heading EMP is /EMP important H1. Style sheet are not inherited from the parent element to the child element. Some style properties are not inherited from their parents. Class of selectors. Classes can be created to allow reference to a group of style sheet by name. Syntax style type equal to text/cs dot class names style attribute dot values /style. இன்ஹெரிட்டன்ஸ்னால் நம்ம முதலே பல C++ இந்த மாதிரி லாங்குவேஜில் படிச்சிருப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் என்ன பண்ணும், பேரண்ட் கிளாஸ்லேருந்து சைல்டு கிளாஸுக்கு டிரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம எழுதக்கூடிய ஸ்டைல் ஷீட்டு
சிலதை வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்கான சில டேக்ஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும், சிலது வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணாது. இப்போ போன எக்ஸாம்பிளில் என்ன பார்த்தோம், H1 டேகுக்குள்ளேயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தோம். இப்போ இங்கே வந்து ஒரு H1 டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல உள்ள டேக்கில் H1ல் கலரை வந்து நம்ம ரெட்டுன்னு கொடுத்துருந்தோம். இப்போ இங்கே வந்து H1 கலரோட வந்து ப்ளூன்னு இன்னி கொடுத்துருக்கோம். அந்த H1 டேகுக்கு உள்ளேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எம்ஃபசிஸ் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கும்போது எப்படி பிரிண்ட் ஆகும்னா, இப்போ H1ல் த ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங் என்ற அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ப்ளூ கலர்லேயும், அதே மாதிரி EMP இஸ் /EM இருக்கு இல்லையா, அந்த மெசேஜ் வந்து போல்டாகவும் ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். அப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா, த ஹெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட்னு டெக்ஸ்ட் மெசேஜ் ப்ளூ கலரில் இருக்கும். அதில் இஸ் மட்டும் என்னவாக இருக்கும், அந்த நல்லா டார்க்காக போல்டாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த ஃபஸ்ட்டே பார்த்தோம், இந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில் சில எலமெண்ட்ஸில் வந்து பேரண்ட் வந்து இன்ஹெரிட் பண்ணாது, சில எலமெண்ட்டில் வந்து சைல்டு எலமெண்ட் வந்து இன்ஹெரிட் பண்ணாது. கிளாஸஸ் ஆர் செலக்டர்ஸ், கிளாஸஸை வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், குரூப் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி கிளாஸில் குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஸ்டைல் ஆட்ரிபியூட்டுக்குள்ளே தான் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸ்டைல் டைப்பில் text/csன்னு கொடுக்குறோம். அடுத்து ஆட்ரிபியூட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நேம் கொடுத்து இதில் ஸ்டைல் ஆட்ரிபியூட் டாட் வேல்யூஸ்னு கொடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஸ்டைல் டைப் ஈக்குவல் text/cs dot blue moon color :blue background :white blue moon em font style normal font weight bold color white background blue style paragraph p class equal to blue moon. This is an emp example emp of the blue moon style dot /p. இங்கே இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். முதல் கிளாஸோட நேம் வந்து ப்ளூ மூனுன்னையும், செகண்ட் கிளாஸோடைய நேம் வந்து ப்ளூ மூன் EMன்னு 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். முதல் கிளாஸில் ப்ளூ மூனில் என்ன பண்ணியிருக்கோன்னா, அதை எங்கெல்லாம் ப்ளூ மூன் ஆட்ரிபியூட்ஸ் கிளாஸ் நேமை ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ணும், டெக்ஸ்டோட கலர் வந்து ப்ளூ கலராகவும் பேக்ரவுண்டோடைய கலர் வந்து ஒயிட் கலராகவும் இருக்கும். எங்கெல்லாம் ப்ளூ மூன் EMன்ற அந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து டெக்ஸ்டோட ஸ்டைல் வந்து நார்மலாக இருக்கும், போல்டு கலரில் டிஸ்பிளே ஆகும், டெக்ஸ்ட் மெசேஜோட கலர் வந்து ஒயிட்டில் இருக்கும், பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவாக இருக்கும். அதில் அந்த பேராகிராஃப் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் கிளாஸ் பேராகிராஃப் டேகுக்கு உள்ள கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் ப்ளூ மூனுன்ற அந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ளூ மூனுன்னு இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படி அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்னா, திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ளூ மூனுன்ற அந்த கண்டென்ட் பேராகிராஃபுக்கும் /பேராகிராஃப்க்கு இடையில டைப் பண்ணி அந்த கண்டென்ட் வந்து ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது வந்து அதோட பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் எக்ஸாம்பிள் என்ற அந்த வேர்டு மட்டும் என்னவாக இருக்கும், டார்க்காக டிஸ்பிளே ஆகும்.